இன்னொரு பர்சன் கிட்ட சொல்லிட்டு ஐயோ அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு பதில் நம்மளோட பர்சனல் ஃபீலிங்ஸை வந்து கொட்டுறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். பர்சனலாக வந்து சில விஷயங்களை சொல்ல முடிஞ்சாலும் ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு வெல்விஷர் அவங்கக்கிட்ட மட்டும்தான் சில விஷயங்களை சொல்ல முடியும். ஆனால் அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேர் எடுத்து பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை, அவங்களோட சுச்சுவேஷன் இல்லை, அது மாதிரி இப்போ போயிட்டுருக்கோம். அவங்க வந்து பண்ண வேண்டியது என்னென்னா செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். எப்போவுமே வந்து ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வருது. ஆல்சோ அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க அந்த பர்சன் வந்து டைம் கொடுக்காததுனால. ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன வேணும், why they are feeling low அப்படின்றது வந்து அவங்க அனலைசிஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ஒரு நோட் எடுத்து எழுதிக்கலாம். அவங்க லைக் யார்கிட்ட என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க வெண்ட் அவுட் பண்ணலாம் த்ரூ நோட். ஸோ தட் இன்னொரு பர்சன் கிட்ட சொல்லிட்டு ஐயோ அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு பதில் எழுதி முடிச்சுட்டு அதை நம்ம ட்ராக் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த ஃபீல் வந்து லைட் ஆகிடும். அதே மாதிரி நம்மளை யாருமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, எந்த ஃபியர் எதுவுமே இருக்காது நமக்கு.